அது காலையில சமயம். இளநீரோட லோடு ஒரு பக்கம், தேங்காய்களோட லோடு இன்னொரு பக்கம் இறங்கிட்டு இருந்தது. பிரசாத் ஜாக்கிரதையா அதெல்லாம் இறக்கி வைங்கன்னு பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ பெரிய மருமக அனாமிகா அங்க வந்திருந்தா. மாமா, இந்த தடவை லோடு சமயத்துக்கு வந்திருக்கு. இல்லனா 3-4 மணி வரைக்கும் வியாபாரம் அப்படியே நின்னு இருக்கும். அப்புறம் நீ வேலையில இறங்குனதுக்கு அப்புறம் வேலை அப்படி இருக்குமா? உன் வார்த்தைக்கே அங்க எல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குவாங்களே. எல்லாத்தையும் நீங்க எடுத்து வைக்க சொல்லுங்க. இன்னும் 2 மணி நேரத்துல கஸ்டமர் வருவாங்க. வெயில் அடிக்குதுல்ல. பிரசாத் உடனே வேலைக்காரங்களை துரிதமா வேலை செய்ய சொன்னாரு. அனாமிகா உள்ள வந்தா. உள்ள சாரதா பூஜையை முடிச்சிட்டு வந்தாங்க. அனாமிகா மத்த மருமகள்களை கூப்பிட்டு சமையல் வேலையெல்லாம் செய்ய சொல்லியிருந்தா. அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் வேக வேகமா சமைச்சிட்டு வியாபாரத்துக்கு வந்தாங்க. அங்க ரமேஷும் பிரசாதும் எதிரில இருந்தது. அவங்க வியாபாரம் பண்ணத பார்த்து ஷாக் ஆனாங்க. வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷான டெண்டர் கோகனட் இளநீ எல்லாம் அற்புதமா இருக்கும், வாங்க. அத பார்த்த அனாமிகா மத்த மருமகள்கள் கிட்ட இப்படி சொன்னா. என்ன அவனி, என்ன அஞ்சலி இதெல்லாம்? உங்க மாமனாரு ரமேஷ் 2 பேரும் இன்னைக்கு பிரத்யேகமா இளநீ கடைய ஆரம்பிச்சிருக்காங்க. நமக்கு பதிலா அவங்களே வியாபாரம் பண்ணுவாங்களோ என்னன்னு பாருங்க. நிஜம்தான்க்கா, பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. அப்போ அவனி அவங்க கிட்ட வந்தா. என்ன மாமா இது, உங்க தம்பியோட சேர்ந்து நீங்களும் வியாபாரத்துல இறங்கிட்டீங்களா? இப்ப நாங்க என்ன வீட்லயே இருக்கிறதா? அது எப்படியோ எங்களுக்கு எதுவும் வேலை இல்லை, வீட்ல சும்மா தானே இருக்கோம். அதான் ஏதாவது வியாபாரம் பண்ணலான்னு உங்களுக்கும் கொஞ்சம் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும்ல. அஞ்சலியும் அந்த இடத்துக்கு வந்து அவங்க கிட்ட சொன்னா. நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான், எங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா, என் புருஷன் எங்க? ஆளை எங்கேயுமே காணா. எங்க போனாரு? வேற எங்க போயிருப்பான்? தேங்காவை எடுத்துட்டு வர போயிருப்பான். அவனாவே நேர்ல காயெல்லாம் பார்த்து வாங்குறான்னா. நான் கூட சரின்னு சொன்னேன். ஓ அப்படியா, நல்லதுதான். இப்படி எல்லாரும் சேர்ந்து தேங்காய் வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் அப்படியே போச்சு. ஒரு நாள் அனாமிகா எதை பத்தியோ ரொம்ப தீர்க்கமா யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துக்கு மாமியார் சாரதா வந்து, என்னம்மா அனாமிகா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. ஒன்னும் இல்லாத, எனக்கு ஒரு புது யோசனை வந்துச்சு. அத செஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன யோசனை அது? புது வியாபாரத்தை பத்தி எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? என்னவோ நீங்க எப்ப பார்த்தாலும் புது வியாபாரத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வாழ்க்கைன்னா இனிமே இவ்ளோதானே அம்மா? வெறும் வியாபாரமா? வாழ்க்கைன்னா கொஞ்சம் சந்தோஷம், ஜாலி இதெல்லாம் இருக்கணுமே. நீங்க சொல்றது சரிதான் அத்த. ஆனா அந்த சந்தோஷங்களோட மூலமே பணம் இருக்கிறதுனால தானே வரும். அதனால முதல்ல அத சம்பாரிச்சு வச்சுட்டு அப்புறமா சந்தோஷப்படலாம். ஐயையோ, உன்கிட்டலாம் என்னால பேச முடியாதுமா. சரியா விஷயம் என்னன்னு சொல்லு. அது வியாபாரம் என்னன்னு சொன்னேன்னா அது முடியுமா முடியாதான்னு நான் சொல்றேன். அது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம தேங்காவை உடைக்கும் போது அதுல இருக்க தண்ணி வீணா தானே போகுது. அந்த தண்ணிய கீழே ஊத்துறதுனால என்ன பயன் வரப்போகுது? அந்த தண்ணில நாம தேங்காய் பால் பிரியாணி செஞ்சா எப்படி இருக்கும்? எப்படியோ உங்க 3 பிள்ளைங்களும் தேங்காய் வியாபாரத்தை இப்ப பாத்துக்கறாங்க. நாங்க 3 பேரும் இந்த புது வியாபாரத்தை பண்ணா அதை டெவலப் பண்ணி நிறைய பணம் பார்க்கலாம்ல. வேண்டாமா, இப்பவே ஏகப்பட்ட பிரியாணி கடை இருக்கு. நம்ம பாட்டுக்கு ஆரம்பிச்சோன்னா 2 நாள் ஓடும், அப்புறம் மூட வேண்டியிருக்கும். தேவையில்லாத ரிஸ்க். அதனால இதெல்லாம் வேண்டாமா. அனாமிகா மாமியார் சொன்னதை கண்டுக்காம இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சா. அவளோட யோசனைய மத்தவங்க கிட்டயும் சொன்னா. அவனியும் அஞ்சலியும் கூட அனாமிகா சொன்னதை கேட்டு ஏத்துக்கிட்டு தங்களோட புருஷங்க கிட்ட வந்த உடனே இந்த விஷயத்த சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே, வீணா போற தண்ணியை எடுத்து பிரியாணி செஞ்சு வித்தோம்னா லாபம் தானே. நீங்க தைரியமா பண்ணுங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு புருஷங்க ஒத்துக்கிட்டதுனால மருமகள்கள் அட்டகாசமா தேங்காய் பால் பிரியாணி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. நாளுக்கு நாள் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல அவங்களுக்கு சிரமம் அதிகமாகி அவனிக்கும் அஞ்சலிக்கும் எரிச்சல் வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் வேலையில இருக்கும்போது அவனி மெதுவா அஞ்சலி கிட்ட, இந்த அனாமிகா அக்கா எந்த முகூர்த்தத்துல இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சதோ தெரியல, கொஞ்சம் கூட ஓய்வே இல்லைடி, தூங்க கூட முடியல. எனக்கு கூட அப்படிதான்க்கா இருக்கு. நமக்கு எதுக்குக்கா இந்த வியாபாரம்? நமக்கு என்ன பணத்துக்கு பஞ்சமா? இங்க லட்ச லட்சமா சம்பாரிச்சு இப்ப என்ன பண்றது? எனக்கு கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம இருக்கு. அதானே, நமக்கு இருக்கிற சொத்து போதாதா? இந்த வியாபாரம் கண்டிப்பா பண்ணி ஆகணுமா? போய் நல்லா கேக்கலான்னு பார்த்தாலும் அக்கா ஏதாவது நினைச்சுக்குமோன்னு பயமா இருக்கு. என்ன செய்யறதுன்னு சுத்தமா புரியல. இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தத சாரதா கொஞ்சம் தூரத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அவங்க பேசுனதை கேட்டதும் சாரதா மனசுல, ஐயையோ, மருமகளுக்கு இந்த வியாபாரம் பண்றதுல இஷ்டம் இல்ல போல இருக்கு. அனாமிகா பலவந்தமா இவங்க 2 பேரையும் வேலை வாங்குற மாதிரி இப்ப தோணுது. இந்த விஷயத்த இப்ப வெளியே சொன்னோன்னா பெரிய சண்டையே வரும். யார்கிட்டயும் எதுவும் சொல்ல முடியல. அதே மாதிரி இவங்களையும் இப்படி பார்க்க முடியல. இப்போ என்ன பண்றது? சாரதா கவலையோட அங்கிருந்து போனாங்க. நாட்கள் இப்படியே போச்சு. ஒரு நாள் 3 மருமகள்களும் உட்கார்ந்து வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட புருஷங்களும் அந்த இடத்துக்கு வந்ததால எல்லாருமே உட்கார்ந்து வியாபாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாமியார் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. அவனியும் சுரேஷும் அவங்களோட ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே என்னால முடியாது, இந்த வியாபாரத்தை என்னால பண்ணவே முடியாது. கொஞ்ச நேரம் கூட ரெஸ்டே இல்லைங்க. உட்காரவும் முடியல, நிக்கவும் முடியல. என் ஆரோக்கியம் இப்படி இருக்கும்போது அந்த பிரியாணி வியாபாரத்துக்கு நான் போக மாட்டேங்க. வீட்ல இருக்கவங்கள்ட்ட நீங்க தான் பேசணும். எப்படி அவனி? எல்லாரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணும்போது எல்லாரும் ஒத்துமையா தானே இருக்கணும். நீ மட்டும் முடியாதுன்னு சொன்னா எப்படி? அப்படின்னா என் உடம்ப விட உங்களுக்கு வியாபாரம் தான் ரொம்ப முக்கியமா போச்சோ? எனக்கு அந்த வியாபாரமே பண்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவனி சத்தமா சண்டை போட்டதை கேட்டு சாரதா வந்தாங்க. என்ன ஆச்சுடா அப்படின்னு சத்தமா அங்க இருந்து உள்ள கேட்டாங்க. அத்த, இருக்கிறத நான் இப்பவே சொல்றேன். எனக்கு அந்த பிரியாணி வியாபாரம் செய்யறதுக்கு சுத்தமா இஷ்டம் இல்ல. அத அக்காவையே பாத்துக்க சொல்லுங்க. என்னால முடியல அத்த. வர்றவங்களுக்கு அதை எல்லாத்தையும் கட்டி கொடுக்க என்னால முடியல. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். கொஞ்ச நாள் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போகலான் இருக்கேன். சாரதா எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த சண்டை சத்தத்தை கேட்டு அஞ்சலியும் கூட வந்தா. அத்த, என்ன சும்மா நிக்கிறீங்க? அவ சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு கூட இந்த வியாபாரம் பண்ண சுத்தமா பிடிக்கல. என் புருஷன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா? அந்த ஆள் காதலே வாங்க மாட்டாரு. இப்ப நீங்க தான் ஏதாவது சொல்லணும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நின்னுக்கிட்டே இருக்கும். காலு கையெல்லாம் வலிக்குது. உடம்ப விட பணம் முக்கியமா? சொல்லுங்க நீங்க. இன்னைக்கு நின்னு பணத்தை சம்பாரிச்சு நாளைக்கு படுத்துட்டு இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது எல்லாத்தையும் கொட்டணுமா? வாய மூடுறியா? அருண் வாய மூடுன்னு சொன்ன உடனேயே அஞ்சலி சண்டைக்கு இறங்கிட்டா. நான் எனக்கு வாய மூடணும்? எனக்கு இந்த வீட்ல பேசக்கூட உரிமை இல்லையா என்ன? அப்படின்னு சண்டை பெருசானதும் ரமேஷ் அனாமிகா கூட வந்தாங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? வந்துட்டான். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இப்ப நடிக்கிறான், ஒன்னும் தெரியாத மாதிரி. என்ன அவனே இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்களா? எங்களுக்கு இந்த வியாபாரம் பண்ண பிடிக்கலமா. எங்களால முடியாது, அவ்வளவுதான். உன்கிட்ட சொல்ற தைரியம் இந்த வீட்ல யாருக்கும் இல்ல. அதனாலதான் நேருக்கு நேரா மூஞ்சுக்கு நேரா சொல்றேன். எங்களுக்கு இந்த வியாபாரத்துல இருந்து ஒரு விடுதலை வேணுமா? கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரோம். முடியாது கிடையாதுன்னு இப்பவே சொல்லிடுங்க. நாங்க தனி கொடுத்தனுக்கு போயிடுறோம். இந்த வியாபாரத்தை பண்ண முடியாதுமா. ஆமா, உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? நாங்க நல்லா தான் இருக்கோம். உனக்கு தான் பணத்தாசை வந்துருச்சு. பணம் பணம்னு எப்ப பார்த்தாலும் வியாபாரம்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்க. இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இனிமே எங்களால முடியாது. வீட்ல நீயே இருந்து ஒரு ராஜ்யத்தை நடத்திக்கோ. நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். அவனையும் அஞ்சலியும் அவங்கவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போறேன்னு போயிட்டாங்க. வேண்டாம், நில்லுங்கம்மா அப்படின்னு சாரதா கத்திக்கிட்டே கண்ணை திறந்து திரும்பி பார்த்தாங்க. அவங்க உடம்பு முழுக்க வேர்த்து இருந்தது. இது எல்லாமே ஒரு கெட்ட கனவு அப்படின்னு உணர்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆச்சு. சாரதா சத்தத்தை கேட்டு வீட்ல இருந்த 3 மருமகள்களும் வேகமா ஓடி வந்தாங்க. மாமியாரோட வேர்வையையும் அவங்க முகத்தையும் பார்த்து மருமகள்கள் டென்ஷன் ஆகி கேட்டாங்க. என்ன ஆச்சு அத்த? அப்படி கத்துனீங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? சாரதா உடனே 3 பேர்கிட்டயும் கனவை பத்தி சொன்னாங்க. 2 பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அத கேட்ட உடனேயே அவனே அவங்க கைய பிடிச்சிட்டு சிரிச்சான். ஐயோ அத்த, நீங்க ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க? எங்களுக்கு வியாபாரம் பிடிக்காத மாதிரி கனவு கண்டீங்களா? எங்களுக்கு ஓய்வு வேணும்னா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரப்போறோம். அதை விட்டுட்டு வியாபாரத்தையே மொத்தமா விட்டுருவோன்னு எப்படி நினைச்சீங்க? பணம் எப்படி வரும் சொல்லுங்க அத்த? இன்னைக்கு கிடைக்கிற பணம் நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது பணம் அதிகமா வந்தா தப்பு ஒண்ணும் இல்லையே. அத நம்ம சரியான வழியில உபயோகிக்கிறோமான்னு பாக்கணும். ஆமா அத்த, சரியா சொன்னாங்க. எங்களை பத்தி எதுக்கு இவ்வளவு தேவையில்லாம யோசிச்சிருக்கீங்க? ஏதோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் நாங்களும் யோசிச்சோம்தான். ஆனா நீங்க என்னன்னா ஒரேடியா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு கனவெல்லாம் கண்டிருக்கீங்க. உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். தைரியமா இருங்க அத்த. நம்ம குடும்பம் நம்ம வியாபாரம் ரெண்டும் நல்லா இருக்கும். இந்த கனவெல்லாம் நனவாகாது. மருமகள்களுடைய பேச்சை கேட்டு சாரதா சாந்தி அடைஞ்சாங்க. அங்க வந்த அவங்களோட மகன்கள் கூட தைரியம் சொன்னாங்க. ஆமாம்மா,
எங்க மனைவிகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சின்னதா கஷ்டம் வந்தா கூட நாங்க அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோமா? ஆமாம்மா, நம்ம பிரியாணி வியாபாரம் இப்போ ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவ்ளோ நல்ல பேர் வரும்போது நாங்க எல்லாரும் அதை விட்டுருவோமா என்ன? ஆமா, அவனையும் அஞ்சலியும் உற்சாகமா வேலை செய்றாங்க. அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா அனாமிகா அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்குவாங்க. நீ நிம்மதியா இருமா. மகன்களும் மருமகள்களும் சொன்ன வார்த்தைகள் சாரதாவுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. இந்த குடும்பம் என்னைக்கும் பிரியாதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ராத்திரி அப்படியே போச்சு. மறுநாள் காலையில பிரசாதோட வீட்ல உற்சாகமா வேலைகள் நடந்தது. மருமகள்கள் தங்களோட தேங்காய் பால் பிரியாணிய ஆரம்பிச்சாங்க. வியாபாரம் எப்பவும் போல நல்லபடியா போச்சு. இன்னொரு பக்கம் 3 மகன்களும் அவங்களோட இளநீர் வியாபாரத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த காட்சிகளை வீட்டு வாசல்ல உட்காந்து சாரதாவும் பிரசாதும் பேசிக்கிட்டே சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா சாரதா, எப்படி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வியாபாரத்தை பண்றாங்க பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தா வீடே சந்தோஷமா இருக்கு பாத்தியா? நேத்து ராத்திரி அனாவசியமா நீ பயந்து போயிட்ட. சாரதா சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்தாங்க. ஆமாங்க, என் பயம் எல்லாம் போயிடுச்சு. இந்த பிள்ளைங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதே எனக்கு போதும். கஷ்டம் வந்தா நஷ்டம் வந்தா ஒருத்தர் கைய ஒருத்தர் விட மாட்டாங்கன்னு எனக்கு இப்போ புது நம்பிக்கை வந்திருக்கு. அதுதான் நமக்கு வேணும். இந்த வெயில் காலத்துல இளநீரோட தேவை எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி நம்ம மருமகள்களோட பிரியாணி தேவையும் இருக்கு. நம்ம குடும்பத்தை இப்படி பார்க்கும்போது என் மனசு கண்ணு நிறைஞ்சு இருக்கு. அவங்க வேலையில அவங்க பிஸியா இருந்தாலும் நடுவுல பேசிக்கிட்டோ சிரிச்சுக்கிட்டோ சந்தோஷமா இருந்தாங்க. மருமகள்கள் தேங்காய் பால் பிரியாணி வியாபாரத்தையும் மகன்கள் அந்த இளநீர் வியாபாரத்தையும் நல்லபடியா முன்னேத்திட்டு போனாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அவங்களோட ஒற்றுமையை பார்த்து பொறாமப்பட்டாங்க. ஒரு நாள் இவங்கள பத்தி ரோட்ல சுப்பம்மா இன்னொரு பெண் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாக்கா, அந்த 3 பேரும் ஒரே இடத்துல இருந்தாலும் போட்டி பொறாம இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு நல்ல மாதிரியா இருக்குங்க. போட்டி கூட போட மாட்டேங்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையானதை செஞ்சுக்கிட்டு நல்லபடியா வியாபாரம் பண்ணுதுங்க. ஆமா சுப்பம்மா, மருமகளுங்கன்னா இப்படிதான் இருக்கணும். 2 மருமகளுங்க எனக்கும் இருக்காங்க. ஐயையோ, நாங்க 1 ரூபாய் சம்பாரிச்சிட்டா போதும், பொறாமையில பொங்குவாளுங்க. ஆனா இவளுங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. யார் திருஷ்டியும் படக்கூடாது. இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து வைக்கிறோமே, அந்த திருஷ்டியும் போயிடட்டும். தூரத்துல இருந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சாரதா மனசு சந்தோஷமாச்சு. கடவுளே, என் மருமகள்களை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் இந்த ஊருக்குள்ள இருக்கவங்க எவ்வளவு நல்ல விதமா பேசுறாங்க பாத்தீங்களா? என் பிள்ளைங்க நடுவுல இருக்க இந்த ஒத்துமை என்னைக்கும் இப்படியே இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எந்த சண்டையும் வராம யாரு திருஷ்டியும் படாம என் வீட்டை நல்லபடியா பாத்துக்கோப்பா. சாரதா இப்படி வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது வாசல்ல மருமகள்கள் மகன்களோட சத்தம் கேட்டுச்சு. அனாமிகா, அவனி, அஞ்சலி 3 பேரும் சேர்ந்து அவங்க வியாபாரத்தை இன்னும் பெரிய லெவல்ல கொண்டு போனாங்க. அந்த ஊர்ல தேங்காய் பால் பிரியாணினா தெரியாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே இவங்களோட டேஸ்ட் பிடிச்சதுனால சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கை நடத்தினாங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். அது கோடைக்காலம். வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. யாராவது வீட்டை விட்டு வெளியில வரணும்னாலேயே யோசிப்பாங்க. அவ்ளோ வெயில் இருந்துச்சு வெளியில. அந்த நேரத்துல தான் அந்த கிராமத்துக்கு பிரசாத் சாரதாங்கிற தம்பதி வந்தாங்க. இந்த வெயிலுக்கு அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு ஒரு மரத்தடியில உட்கார்ந்தாங்க. இந்த அனாமிகா வீட்டுக்காரங்க எங்க வாடகைக்கு வீடு எடுத்திருக்காங்க தெரியல. யாரையாவது கேட்டு பார்க்கலான்னா ஒரு ஆளை கூட காணோம். இந்த வெயில் நெருப்ப கக்குது. ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இந்த வெயில்ல இந்த அனாமிகா வீட்டை தேடி எங்க கண்டுபிடிக்கிறதுமா? ஆமாங்க, மனுஷங்களை விடுங்க, ஒரு புல்லு பூண்டு கூட பச்சையா இல்ல. எல்லாம் காஞ்சி கருவாடா கிடக்குது. ஒரு அடி கூட எடுத்து நடக்க முடியலையே. அப்பதான் அனாமிகா டென்ஷனா அங்க வந்தா. அத்தை, மாமா, இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல தேடிக்கிட்டு இருந்தேனே. வாங்க வாங்க, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். இந்த வெயில்ல ரொம்ப நேரம் இருந்தா ஹீட் ஸ்ட்ரோக் வரும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேற சொன்னீங்களே. அப்பாடா, வந்தியாமா? வாமா சீக்கிரமா போலாம். 3 பேரும் சேர்ந்து அனாமிகா இருக்கிற குடிசை வீட்டுக்கு வந்தாங்க. வெளியில வெயில் அடிச்சாலும் அந்த வீட்டுக்குள்ள குளு குளுன்னு காத்தடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மேல ஓடு, உள்ள மரம் இருந்ததுனால
அந்த வீட்டுக்குள்ள வெப்பம் அவ்வளவா உள்ளுக்குள்ள வரல. அப்பாடா, வெளியில அவ்வளோ வெயில் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள ஏசி போட்டா மாதிரி இருக்குங்க. இப்பதான் உயிரே வர மாதிரி இருக்கு. ஆமா சாரதா. அப்போ ரமேஷ் அந்த இடத்துக்கு வந்தான். அம்மா, அப்பா, எப்படி இருக்கீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கப்பா. உங்களை நல்ல ஹாஸ்பிட்டல்ல நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். என்னடா இருக்கு, வயசாயிடுச்சு, அதனால வர வேண்டிய வியாதி எல்லாம் வருது. உங்க அம்மாக்கு அடிக்கடி ஜுரம் வந்துகிட்டு இருக்கு. இரும்பலு நிக்கவே மாட்டேங்குது. எங்க காமிச்சாலும் குணமாக மாட்டேங்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. நாளைக்கு உங்களை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் காட்டுறேன். வேண்டாண்டா, உங்ககிட்ட இப்போதைக்கு அவ்வளோ பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாங்களும் உங்களோட இந்த வீட்லயே இருந்துடுறோம். உங்க அம்மா சுரேஷ் வீட்ல மேல இருக்கட்டும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இங்க இருக்கோம். என்னப்பா இது, நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருக்கணும். அது இல்லடா, நிலைமை ஒன்றும் சரியில்லை இல்லையா? நாங்க அப்புறம் பாரம் ஆயிட்டோம்னா நல்லா இருக்காது. அது மட்டுமா, சுரேஷ் வீடு பக்கத்துல தானே இருக்கு, நான் அங்க போய்க்கிறேன். ஆமா அத்தை, இந்த தெருவோட முனையில இருக்க பெரிய பங்களா அதுதான் அவங்களோட வீடு. சரி பரவாயில்ல, முதல்ல சாப்பிட்டு போங்க. பரவாயில்லம்மா, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன முதல்ல அங்க விட்டுட்டு வாங்க. அனாமிகா சாரதாவை கூட்டிக்கிட்டு போய் அந்த தெரு முனையில இருந்த பங்களாவில விட்டுட்டு வந்தா. சாரதா அந்த பங்களாக்குள்ள போனாங்க. அனாமிகா அவளோட வீட்டுக்குள்ள வந்தா. சாரதா வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு உள்ள இருக்கிறவங்கள கூப்பிட்டாங்க. ஆனா ஏசி ரூம்ல இருந்த அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்கல. உள்ள பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா உள்ள அவனே பேசிக்கிட்டு இருக்கிறது வெளியில கேட்டுச்சு. யாரது? பிச்சைக்காரங்க வர வர உள்ள வரைக்கும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? எங்க கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்ல, போங்க போங்க. அப்போ சுரேஷ் வேகமா வெளியில வந்தான். வெளியில வாசல்ல நின்னுட்டு இருந்த தன்னோட அம்மாவை பார்த்தான். அம்மா, நீங்களா? எப்போ வந்தீங்க? சொல்லவே இல்ல. உள்ள வாங்க அப்படின்னு அம்மாவை உள்ள கூட்டிக்கிட்டு வந்தான். நீங்களா அத்த? யாரோ பிச்சைக்காரங்க நினைச்சிட்டா அத்த. ஏதாவது குடிக்கிறீங்களா? ஏதாவது ஜூஸ் கொண்டு வரவா? வேண்டாம்மா, ஏற்கனவே சளி பிடிச்சிருக்கு. சூசு கீசு குடிச்சா அதிகமாயிடும். அட ஆமா, சளி பிடிச்சா குடிக்க கூடாது. சரி இருக்கட்டும் அத்த. மாமா எங்க? உங்களோட அவர் வரலையா? வந்தாருமா, ஆனா இங்க வரல. அனாமிகா வீட்ல இருக்காரு. நான் உங்களோட இருக்கலான்னு வந்திருக்கேன். என்னது, மாமா அந்த சின்ன குடிசை வீட்ல இருக்காரா? எப்படி இருக்க போறாரு அத்த? வெயில் வெளியில எப்படி இருக்குன்னு தெரியும்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்க கூட பணம் இருக்காதே. மாமாவும் இங்க வந்துட்டாருன்னா நல்லா இருக்கும்ல அத்த. நானே உங்க 2 பேரையும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்து பாத்துக்குவேன் இல்லையா? அந்த வீட்ல இருந்தா என்ன குறையும் சொல்லுங்க? அங்க இருக்கிறத விட இங்க இருக்கிறது நல்லது இல்லையா? பரவாயில்லம்மா, இருக்கிறத வச்சு அவங்க பாத்துக்க போறாங்க. உனக்கு எதுக்குமா கஷ்டம்? அவனியோட பேச்சுல இருந்த ஏளனம் சாரதாவுக்கு நல்லா புரிஞ்சுது. பணம் நிறைய இருக்குங்கிற திமிர்ல அனாமிகாவை குறைச்சு மதிப்பிட்டு பேசுறது சுரேஷுக்கு கூட பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே போச்சு. அவனி வீட்ல விதவிதமான சாப்பாடை செஞ்சு டேபிள்ல வச்சா. அவனி டைனிங் டேபிளுக்கு வராம வேலைக்காரங்களை கூப்பிட்டு மாமியாருக்கு சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அந்த வேலைக்கார அம்மா ரொம்ப பணிவோட சாரதாவை சாப்பிட கூப்பிட்டாங்க. அம்மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிட வரீங்களா? டேபிள் மேல இருந்த விதவிதமான சாப்பாடெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட சாரதா, ஐயையோ இவ்ளோவா? எதுக்குமா இவ்ளோ குழம்பு? எதுக்கு இவ்ளோ சாப்பாடு செஞ்சிருக்கீங்க? இதெல்லாம் யார் சாப்பிட போறாம்மா? என்னவோம்மா, சின்னம்மா உங்களுக்காக பிரத்யேகமா இது எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. சரிம்மா, நான் மட்டும் இதெல்லாம் எங்க சாப்பிட போறேன்? நீயும் வந்து உட்கார்ந்தேனா சாப்பிடலாம். வா, வந்து உட்காரு. ஐயோ வேண்டாமா, நாங்க என்னைக்கும் இந்த வீட்ல உள்ளவங்களோட ஒன்னா உட்கார்ந்ததில்ல. சின்னம்மாக்கு தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க, வேலையை விட்டே தூக்கிடுவாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ சாப்பாடை வீணாக்கிறத விட யாராவது சாப்பிட்டா புண்ணியமா போகும். உட்காரு. அவனி சுரேஷ கூட போய் கூப்பிடு. அவங்க ஏற்கனவே சாப்பிட்டாங்களேம்மா, இது எல்லாம் உங்க ஒருத்தவங்களுக்காக செஞ்ச சாப்பாடு. சாரதா பலவந்தமா வேலைக்காரமாவ உட்கார வச்சாங்க. பரவாயில்லடிம்மா, என் பேச்சு கேளு, நீயும் சாப்பிடு. எல்லாரும் மனுஷங்க தானே. சாரதா பலவந்தப்படுத்தினாலும் அந்த அம்மா பயந்துகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க அவனி வந்துட்டா. கீதாமா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? மரியாதையா அங்க இருந்து எந்திரிங்க. சின்னம்மா, நான் சொன்னேன், பெரியம்மா தான் நீ உட்காந்து சாப்பிடுனாங்க. அத்த, இது என்ன பழக்கம்? வேலைக்காரங்களை இப்படி டைனிங் டேபிள் உட்கார வைப்பீங்களா? இது உங்க அனாமிகாவோட குடிசை வீடுன்னு நினைச்சிங்களா? யார் வேணா எங்க வேணா உட்காந்து சாப்பிட? இது என் வீடு.
இங்க சில வழிமுறைகள் இருக்கு. அம்மா அவனே, அவளும் மனுஷி தானம்மா, சாப்பாடு வீணா போயிடுமேன்னு நான் தான் அவளை கூப்பிட்டேன். வேஸ்ட் ஆச்சுன்னா நாய்க்கு போடுங்க. இப்படி வேலைக்காரங்களை உட்கார வைப்பீங்களா? ஏற்கனவே வெயிலுக்கு எரிச்சலா இருக்கு, பத்தாதுக்கு நீங்க வந்து இன்னும் எரிச்சலை கலப்புறீங்க. உங்களுக்கு அந்த குடிசை வீட்டு பழக்கம் இருந்தா அங்கேயே இருந்துக்க வேண்டியதானே. இங்க வந்து என் வீட்டு மானத்தை வாங்காதீங்க. இவ சாப்பிட்டு அந்த தட்டை தூக்கி போடுங்க. அவனி பேசின பேச்சுக்கு சாரதா கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தாலும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க. பணம் இருக்கிற இடத்துல மனுஷங்களை விட பழக்கங்களுக்கு தான் மதிப்பு அதிகம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவனி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு கோபத்தோட அவ ரூமுக்கு போயிட்டா. சாரதா அங்கேயே ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அழகிய வந்துருச்சு. அங்க சுரேஷ் வந்தான். அம்மா, இங்க மனுஷங்களை விட பணத்துக்கு தான் மதிப்பு அதிகம்மா. எல்லாரையும் நம்ம பக்கத்துல சேர்த்துக்கவே முடியாதுமா. அவனிக்கும் அது பிடிக்காதுமா. என்ன மன்னிச்சிரு. சுரேஷ் வேலைக்காரமாவை பார்த்து, கீதாம்மா, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம். நீங்க இப்படி ஒண்ணா உட்காரதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்க முதலாளி அம்மாவுக்கு பிடிக்காதுல்ல. உங்களையும் நான் எங்க அம்மா மாதிரி தான் பாக்குறேன். ஆனா அவனையும் அப்படி நினைக்க மாட்டான். அம்மா இங்க இருக்கிற வரைக்கும் அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க கீதாம்மா. சரிங்க சின்னையா, தப்பெல்லாம் என்னதுதான், நான் இங்க இருந்து போறேன். கீதாம்மா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் சாரதா அமைதியா சாப்பாட சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்க போனாங்க. ஆனா ரூம்ல சுரேஷ்க்கும் அவனிக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. அவனி, எங்க அம்மா கிட்ட நீ அப்படி பேசியிருக்க கூடாது. எங்க அம்மா ஒன்றும் சொந்தக்காரங்கல்ல, அவங்க என் அம்மா. ஒரு வேலைக்காரங்களோட உட்காந்து சாப்பிட்டா என்ன மானம் போயிடுது? ஆமா, எனக்குன்னு சில மேனஸ் இருக்கு. உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து ஏன் டைனிங் டேபிள்ல பஞ்சாயத்து வச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். இஷ்டம் இருந்தா இருக்க சொல்லுங்க, இல்ல கிளம்பட்டோம். அதான் இருக்கே அந்த குடிசை வீடு. ஏன் ஏசி ரூம்ல இந்த சண்டை எனக்கு பிடிக்கல. உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு அவனி. மனுஷங்களை விட பொருள் மேல மதிப்பு அதிகம் நினைக்கிறேன். 2 பேரும் சண்டை போட்டு அவங்கவங்க தனித்தனியா போய் படுத்துட்டு தூங்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் ஒட்டு கேட்ட சாரதாவோட மனசு தாங்கல. என்னால இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சா? இத்தனை நாளா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது குடும்பத்துல, நான் வந்ததும் பிரச்சனை வந்துருச்சே. அங்க மனுஷங்களுக்கு மத்தியில உரசல் இருந்தது. ஆனா அனாமிகா வீட்ல எல்லாரும் அமைதியாவும் நிம்மதியாவும் வாழ்ந்தாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. மாமா, இந்த பூண்டு ரசத்தை ஊத்திக்கோங்க, உங்க உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது. ஆஹா, என்ன ருசி என்ன ருசி. எனக்கு என்னமோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறனோன்னு உள்ளுக்குள்ள தோணுதுமா. என்ன பேசுறீங்கப்பா? நீங்க எங்க கூட இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அனாமிகா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துப்பா. நீங்க எதையும் யோசிக்காதீங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சரிப்பான்னு சொன்னாரு. இவ்ளோ நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளே, அது நம்ம பண்ண அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சாரு. அனாமிகா மாமனார ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டா. அவருக்கு தேவையான மருந்துகளை சமயத்துக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் ரமேஷ் அவங்க அப்பாவை அவர் உடம்புல இருக்க பிரச்சனைய செக் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனான். இன்னொரு பக்கம் சுரேஷ் வீட்ல இருந்த சாரதாக்கு ஜுரம் குறையாததால சாரதா அவனிக்கிட்ட போய், அம்மா அவனி, ஜுரம் குறையவே மாட்டேங்குது, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோமா? நீங்களும் வருவீங்களா? எங்களால வர முடியாது அத்த, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அதான் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்காரமா இருக்காங்கல்ல, அவங்களே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க, நல்லா பாத்துக்குவாங்க, சேர்ந்து போங்களேன். சுரேஷ் கோபத்தோட, அவனி போதும் நிறுத்து. அம்மா நீ வா, நம்ம போகலாம். கார் எடுக்கிறேன், கிளம்பு. சுரேஷ் அவங்க அம்மாவையும் அதே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தான். அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததுனால அதே நேரத்துல ரமேஷும் வந்திருந்தான். 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அண்ணா, உன்கிட்ட பணம் இல்லைனாலும் அப்பாவையும் அம்மாவையும் எவ்வளோ நல்லா பார்த்துருக்க. அதை பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு அண்ணா. ஆனா என் பொண்டாட்டியோட திமிரால என் சொந்த அண்ணன் கிட்ட கூட மனசு விட்டு பேச முடியாம போச்சு. சுரேஷ், எப்படிரா இருக்க? அம்மாக்கு என்னாச்சு? அண்ணா, உங்ககிட்ட பேசினா என்ன ஆகுன்னு தெரியும்ல, அதனாலதான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஆனா நான் மட்டும் சந்தோஷமாவே இல்லை அண்ணா. உங்க கூட ஒன்னா இருக்கும்போது மட்டும்தான் நான் சந்தோஷமா இருந்தேன். என்னைக்கு அந்த பேயை கட்டுனோ அன்னைக்கு போச்சு சந்தோஷம். சுரேஷ் கவலையோட தன்னோட அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட வீட்டுக்கு போனான். ஹாஸ்பிட்டல்ல நடந்த அந்த விஷயத்துக்கு அப்புறமா அப்பாவும் புள்ளையும் மனசு பாரத்தோட வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. சுரேஷ் படுற கஷ்டத்தை நினைச்சு அவங்களால தாங்கிக்க முடியல. ரமேஷ் வீட்டுக்குள்ள வந்ததும் அனாமிகா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான். அனாமிகா, சுரேஷோட நிலைமைய நினைச்சா எனக்கு தாங்கவே முடியல. பணம் இருந்தாலும் அவன் சந்தோஷமா இல்லை. அவன் பொண்டாட்டியோட அகங்காரத்தால பெத்தவங்கள்ட்ட என்கிட்ட கூட அவனால பேச முடியல.
ஆமாண்டா ரமேஷா, பணக்கார குடும்பத்துக்கு அனுப்பி நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். அவ வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க முடியாம அங்க இருந்து திரும்ப வந்தான். நம்ம தான் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பணும். பணம் இருக்கிறவங்க, பணத்தாசை இருக்கிறவங்க எப்போதும் இந்த மாதிரி அகங்காரத்தோட தான் இருப்பாங்க. மனுஷங்க மேல அன்பு இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம அனாமிகா மாதிரி இருப்பாங்க. கவலைப்படாதீங்க மாமா, காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னா அனாமிகா. அன்னைக்கு அப்படியே போச்சு. மறுநாள் கூட அவனியோட நடவடிக்கையில எந்த மாற்றமும் இல்ல. மாமியார் சாரதாவை சுத்தமா கண்டுக்கவே இல்ல. அவங்கள ஏதாவது ஒன்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தா. இத தாங்க முடியாத சாரதா இத தன்னோட புள்ள சுரேஷ் கிட்ட பேசலான்னு அவனோட ரூமுக்கு வந்தாங்க. ஆனா உள்ள அவனியும் ரமேஷும் பேசிக்கிட்டு இருக்கறத கேட்டுட்டு அங்கேயே நின்னுட்டாங்க. இங்க பாருங்க, உங்க அம்மா அதை செய்ய இதை செய்யன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னால அதெல்லாம் கேட்கவே முடியல. தயவு செஞ்சு அவங்கள அனாமிகா வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க. சுரேஷ் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். மாமாவை வேணா இங்க வச்சுக்கலாம். அவர் பாட்டுக்கு அமைதியா இருப்பாரு. எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்க அம்மாவோட ஏவலை என்னால பொறுத்துக்க முடியல. உடனே அவங்கள இங்க இருந்து அனுப்பி வச்சிருங்க. சரி அவனி, நீ சொன்ன மாதிரியே செய்யலாம். அம்மாவை அண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். அவங்க பிரச்சனையால பையன் கஷ்டப்படுறானேன்னு சாரதாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சுரேஷ் கனத்த இதயத்தோட தன்னோட அம்மாவை அண்ணனோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தான். அண்ணா, அம்மா இங்கே இருக்கட்டும். நிலைமை உனக்கு தெரியும்ல, என்னை மன்னிச்சிருங்க. அப்பா, நீங்க வாங்க. அவனி உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னா. வேண்டாண்டா சுரேஷா, நாங்க வரல. எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. அனாமிகா அன்பா போடுற சோறு, அவ காட்டுற அன்பு பரிவு எல்லாம் பிடிச்சிருக்கு. அங்க உங்க வீட்ல ஏசி இருந்தாலும் உன் பொண்டாட்டியோட வார்த்தைகள் நெருப்ப கக்கும். நான் இங்கேயே சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. இல்லப்பா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீங்க மட்டும் இப்ப என் கூட வரலனா அப்புறம் அவ என்ன புதைச்சிருவாப்பா. வீட்ல சண்டையா இருக்கும். நான் சந்தோஷமா குடுத்தன நடத்தணும்னா நீங்க வந்துதான் ஆகணும். ப்ளீஸ். பாத்தியாடா ரமேஷா, என் புள்ள என்ன மாதிரி நிலைமையில இருக்கான் பாரு. சரிடா சுரேஷா, நீ சொல்றன்னு உனக்காக நான் அங்க வரேன்பா. ஆனா இப்பவும் சொல்றேன், அங்க வர எனக்கு பிடிக்கல. அந்த ஏசி வீட்ல இன்னும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ. சாரதாவ அனாமிகா கிட்ட விட்டுட்டு பிரசாத வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தா சுரேஷ். பிரசாத் உள்ள வந்த உடனேயே அவனி, வந்துட்டீங்களா மாமா? அத்தை சும்மா தொணன்னு இருக்காங்க. அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். நீங்க சண்டை போடாம உங்க ரூம்ல நீங்க இருந்தா போதும். ஏசி ஓடிக்கிட்டு இருக்கோம், நிம்மதியா தூங்குங்க. கீதா அம்மா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்வாங்க. ஏசில காத்து வரும், ஆனா மனுஷங்கள்ல இருந்து வர வேண்டிய அன்பு பரிவு வருமாமா அப்படின்னு பிரசாத் மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டாரு. நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. குடிசை வீட்ல மாமியார் சந்தோஷமா அனாமிகா செய்யற சேவைகளோட நிம்மதியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஆனா அங்க பிரசாத் அந்த பெரிய வீட்ல தனிமையில ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாள் யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம அந்த வீட்ல இருந்து அனாமிகா வீட்டுக்கு வந்துட்டாரு. அம்மா அனாமிகா, அந்த வீட்ல என்னால இன்னும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நான் இனிமே இங்கதாம்மா இருப்பேன். மாமா கவலைப்படாதீங்க, எங்கே இருங்க. இது உங்க வீடு, நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. மாமனார் வீட்டை விட்டு வெளியே போனதால சுரேஷ்க்கும் அவனுக்கும் மறுபடியும் சண்டை வந்துச்சு. பாத்தீங்களா, உங்க அப்பாவும் அந்த வீட்டுக்கே போயிட்டாரு. ஆஸ்தி அந்தஸ்து இல்லாத இடம்தான் அவங்களுக்கு சொர்க்கமா இருக்கு. ஆமா அவனி, அங்க மனுஷங்க இருக்காங்க, இங்க வெறும் பணம் மட்டும்தான் இருக்கு. உன் அகங்காரத்தை என்னால கூட பொறுத்துக்க முடியல. நான் கூட போலான்னு இருக்கேன். எங்க அம்மா அப்பா அண்ணி அண்ணனோடவே நானும் போய் சேர்றேன். நீ குடுக்கற கஷ்டத்தை பொறுத்துக்கவே முடியல. சுரேஷ் அவனோட பொருட்களை எல்லாம் கூட எடுத்துக்கிட்டு அங்க போயிட்டான். ரமேஷும் அனாமிகாவும் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அதை கேட்கவே இல்ல. ஒரு மாசம் போச்சு. அவ்வளோ பெரிய பங்களால அவனி தனியா இருந்தா. கீதா அம்மா கூட வேலையை விட்டு போனதுனால எல்லா வேலையும் அவளே பார்த்தா. அந்த வீட்ல அவ மட்டும் தன்னந்தனியா இருந்தா. கோபமா ஆவேசத்தோட வந்து அனாமிகா வீட்ல ஒரு நாள் சண்டை போட்டா. என்ன சுரேஷ் இது? ஒரு மாசம் என்ன அந்த வீட்ல தன்னந்தனியா விட்டுட்டு வந்து இந்த குடிசை வீட்ல அப்படி என்னதான் பண்றீங்க? மரியாதையா வீட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு இங்க இருக்க வெக்கமா இல்ல? அவனி, வெக்கப்பட வேண்டியது சுரேஷ் இல்ல, நீதான். பணம் இருந்தா காத்த சில்லுனாக்குற ஏசிய வாங்க முடியலாம், மனச குளிர்விக்கிற மனுஷங்களை வாங்க முடியாது. ஆமா, இங்க மனுஷங்களுக்கு மத்தியில அன்பு இருக்கு. அங்க மாமாக்கு ஏசி ஒத்துக்கல, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆஸ்திய விட அன்புதான் பெரியதுன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கோ. எங்க பாருடிமா, நீ தன்னந்தனியா அந்த வீட்ல இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது
எங்களால உன்கிட்ட எப்படி இருக்க முடியும்? முதல்ல மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ. உன் பணத்தை உன்னால காப்பாத்திக்க முடியாது. எல்லாரையும் அவமரியாதை பண்ண அவனியோட அகங்காரம் ஒரு நிமிஷத்துல மறைஞ்சிருச்சு. அவளோட தனிமை, அவ பண்ண தப்பு எல்லாம் அவ கண்ணு முன்னாடி வந்துச்சு. கண்ணீரோட அனாமிகாவோட கைய பிடிச்சுக்கிட்டா. என்ன மன்னிச்சிருங்க, பணம் இருந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா இந்த ஒரு மாசம் எனக்கு மனுஷன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு புரிய வச்சிருச்சு. என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. நானும் உங்களோடவே இருக்கேன். அந்த ஏசி மாடி வீடு எதுவும் வேண்டாம். இந்த குடிசை வீடும் அதுல இருக்க ஆளுங்களும் போதும். சரிம்மா, தப்ப புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். கடைசியா அந்த ஏசி வீட்டை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த குடிசை வீட்லயே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. வெயில் வெளிய கொளுத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த வீட்ல அன்புங்கிற குளிர் எல்லாரையும் குளிர் வச்சுது. பெரிய இருந்த குடும்பம் மறுபடியும் ஒன்னாச்சு. பணம் சௌகரியங்களை கொடுக்கும், ஆனா சந்தோஷத்தை கொடுக்காது. அத அவ புரிஞ்சுக்கிட்டா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.